எம்ஜே கிரியேஷன்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் உங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் ராமுவுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிற ஒண்டி முனியும் நல்ல பாடணும் படத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு யதார்த்தமான கிராமத்து வாழ்வியலை இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாடன் அப்படின்ற கதாபாத்திரத்துடைய பையன் தவறுதலாக கிணத்துல விழுந்துடுறான். அந்த பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடு ஒண்டி முனி, நான் உனக்கு இந்த கடாவை காணிக்கையா கொடுக்கறேன் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறாரு. அந்த பையன் பொழைச்சிடுறான். இவர் அந்த கெடாவை காணிக்கையா கொடுத்தாரா, அதுக்கு நடுவுல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒரு சாதாரண கதையை 2.5 மணி நேரம் ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ரெண்டு ஊர் பெரியவர்கள், பண்ணாடி அப்படிங்கிற கேரக்டர்ல சின்ன பண்ணாடி பெரிய பண்ணாடி, அவங்களுக்குள்ள பிரச்சனையால ரொம்ப வருஷமா அந்த ஊர்ல ஒண்டிமுனி கோயில்ல திருவிழா நடக்கவே இல்லை. திருவிழா நடந்ததா, இவர் அந்த ஆட்டை காணிக்கையா கொடுத்தாரா, வேண்டுதலை நிறைவேற்றினாரா அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருந்தாங்க. நல்ல பாடன் கதாபாத்திரத்துல நடிச்ச திரு பரோட்டா முருகேசன் அவர்கள், வெண்ணிலா கபடி குழுல அந்த பரோட்டா காமெடியில கோடு போடுறவர், இன்னும் சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்துல நல்ல பாடன் கதாபாத்திரத்துல அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காரு. அவரை தவிர விஜயன் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பெரிய பண்ணாடியா பண்ணவர் கண்கள்லயே மிரட்டியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. அவர் மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரங்களை உணர்ந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. குறிப்பா நல்ல பாடனா நடிச்ச திரு பரோட்டா முருகேசன் அவர்களுக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து திரையரங்கத்துல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.